நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் கார்ட்ல நேம் ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒண்ணு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இறந்திருப்பாங்க. அவங்க நேம ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது மேரேஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க நேமையும் ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க டெத் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம நேம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் கல்யாணம் பண்ணிட்டு போறாரு அப்படின்னா, அவங்க நேம் ரிமூவ் பண்றதுக்கு கண்டிப்பா மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லன்னா மேரேஜ் இன்விடேஷன் வேணும். இது கூட கண்டிப்பா செப்பரேட்டான ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் வேணும். இந்த ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் வந்து எது வேணாலும் இருக்கலாம். உங்க ஆதார் கார்டு, கேஸ் பில் எது வேணாலும் இருக்கலாம். பட் உங்க செப்பரேட் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப்ல இருக்கிற அட்ரஸும், உங்க பழைய ரேஷன் கார்டுல இருக்கிற அட்ரஸும் சேமா இருக்கக்கூடாது. அதாவது ஒரே வீடா இருக்கக்கூடாது. ஒரே அட்ரஸா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நேம் ரிமூவல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கூட்டு குடும்பமா இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு இப்ப குடுக்குறதில்ல. அதனால செப்பரேட் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் நீங்க வாங்கிட்டு தான், தனியா போயிட்டு தான் நீங்க வந்து நேம் ரிமூவல் ரெக்வெஸ்ட் குடுக்க முடியும். அப்படின்னா தான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. உங்களால ரேஷன் கார்டு வாங்க முடியும். ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேர்ஃபுல்லா வந்து நேம் ரிமூவல் பண்ணுங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.